அக்யூபங்க்சர் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே இது ஒரு வெளிநாட்டு சிகிச்சை முறை, குறிப்பாக சீன நாட்டிலிருந்து நமக்கு கிடைத்த சிகிச்சை முறை அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறோம். இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. பழனியில், குறிப்பாக தமிழகத்தில், தென் தமிழகத்தில் பழனியில் வாழ்ந்த போகர் அப்படிங்கிற சித்தர் தான் இந்த மருத்துவ முறையை சீனர்களுக்கே அறிமுகப்படுத்தியிருக்காரு. பழனி நவபாஷான முருகர் சிலையில் சித்தர் போகர் அவர்கள் இந்த அக்குபஞ்சர் சக்தி ஓட்ட பாதைகளையும் அக்கிபஞ்சர் புள்ளிகளையும் வடிவமைச்சிருக்கார். இதுதான் அக்கிபஞ்சர் மருத்துவத்தினுடைய ஆணிவேர் தமிழகத்தில் பழனியில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான மிக வலுவான ஆதாரம். அது மட்டும் இல்லாமல் சீனர்களே அவர்களுடைய அக்குபஞ்சர் நூல்களில், அகராதிகளில் போகரை நன்றியுணர்வோடு குறிப்பிட்டிருக்காங்க. சீன நாட்டில் பல இடங்களில் போகருக்கு சிலை வைத்து அவரை கடவுளாக வழிபடுறாங்க. ஆக இது நம்முடைய பாரம்பரிய சிகிச்சை முறை, தமிழகத்திற்கு சொந்தமான ஒரு சிகிச்சை முறை, சீன நாட்டிற்கு போகர் எனும் சித்தரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சிகிச்சை முறை இன்றைக்கு அக்யூபங்க்சர் அப்படிங்கிற பெயரில் உலகை வலம் வந்து கொண்டிருக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.